பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ பாவம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் முள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க என்ன கார்த்தி இப்படி கோட்டு விட்டுட்டு வந்திருக்கீங்க? நான் எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அமுதா. அங்க சித்ரா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்ல, அவன் என்ன பார்த்துட்டு ஒரே கூச்ச போட ஆரம்பிச்சிட்டா. அந்த பதட்டத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம ஓடி வந்துட்டேன் நான். இப்ப 2 பேரும் உஷாராயிடுவாங்க. இப்ப அவரை கொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அப்படி சொல்லாத அமுதா. கொஞ்சம் ஆற போடுவோம், வேற ஒரு சந்தர்ப்பம் அமையாம போயிடும். சந்தர்ப்பம் தானா அமையாது, நாம தான் சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த கோவா ட்ரிப் முடியறதுக்குள்ள அவனை மேல அனுப்பியே ஆகணும். அமுதா, இப்ப அவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும். அதனால கார்த்தி, இந்த விஷயத்துல முன் வச்ச கால பின் வைக்கிற ஐடியாவே இல்ல. சரி, வேற பிளான் பண்ணுவோம். முக்கியமா கொலை நடக்கிறப்ப சித்ரா அங்க இருக்கக்கூடாது. அப்பதான் அவளை போலீஸ் சிக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் டைம் நீங்க அங்க போகும்போது நானும் வரேன். அதுக்கு முன்னாடி சித்ராவை பிரிச்சு வெளியே அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அது போதும். நாளைக்கு காலைல ஏர்லி மார்னிங் நம்ம அங்க போறோம். ராம் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது நம்ம கத்தி மேலதான் விழிக்கணும். கண்ணு முடிச்ச அதே செகண்ட் கத்தி அவன் நெஞ்சில இறக்கணும். சரியா? ஓகே. அவன் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி இதை செய்யறது நான் தான் அவனுக்கு தெரியணும். அவன் நொந்து போய் சாகணும். அப்பதான் என் மனசு ஆறும். சரி அமுதா, நான் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகே கார்த்தி.
நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. சித்ரா, நீ வீணா டென்ஷன் ஆயி என்னையும் டென்ஷன் பண்ற. நீ கார்த்தியை பத்தி நினைச்சு நினைச்சு உன் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ற. நீயே யோசிச்சு பாரு. கடந்த 2 நாளா நாம சிரிச்சு கூட பேசல. எந்த தொல்லையும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. குமார், நீங்க இந்த 2 நாள் சந்தோஷத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. ஆனா நான் வாழ்க்கை முழுக்க எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ தலைக்கு மேல வெள்ளம் போயிட்ட மாதிரி ஏன் இப்படி மூளையை போட்டு குழப்பிக்கிற? குமார், நம்மள சுத்தி இருக்கிற பிரச்சனை புரியாம நீங்க பேசுறீங்க. நான் 2 நாளா கார்த்திக் செல்லுக்கு ட்ரை பண்றேன், அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பேசினேன்னு. பீச்ல சன்பாத் எடுத்துட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாரு. எந்த பீச்ல? இங்க இருக்கிற நீலாங்கர பீச்லயா? குமார், அவங்க கோவா பீச்ல தான் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சித்ரா, இப்படியா சந்தேகப்பட்டு இருந்தா எப்படி? குமார், இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில சந்தேகப்பட்டு தான் ஆகணும். இவ்ளோ நாள் இல்லாம திடீர்னு ஒருத்தன் இப்ப எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரணும்? அப்படியே வந்தவன் வீட்டுக்குள்ள இருக்கிற பீரோல எல்லாம் திருடி இருக்கணும். அதை விட்டுட்டு மொட்டை மாடியில அவனுக்கு என்ன வேலை? இங்க என்ன இருக்கு திருடறதுக்கு? சோ வந்தவன் திருடன் இல்ல, நம்மள குறி வச்சுதான் வந்திருக்கான். நீ சொல்ற லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான். மொட்டை மாடி வழியா உள்ள இறங்க ட்ரை பண்ணிருப்பான். எல்லாத்துலயும் விளையாட்டாவே இருக்கீங்க குமார். இது எங்க போய் முடியும்னே தெரியல. கடைசியா ஒண்ணு மட்டும் கேக்குறேன். கோவால தான் இருக்காங்கன்னா அவங்க அங்க ஹோட்டல்ல இருக்கிற லேண்ட்லைன்ல இருந்து எதுக்கு போன் பண்ணல? இது என்ன கேள்வி? செல்போன் இருக்கிறப்போ யாராவது லேண்ட்லைன்ல இருந்து போன் பண்ணுவாங்களா? சரி, நெக்ஸ்ட் டைம் போன் பண்ணா ஹோட்டல் நம்பரை வாங்குங்க. நம்ம போன் பண்ணி என்கொயரி பண்ணி பாப்போம். ஓகே மேடம், இந்த பேச்சு இதோட விட்டுருவோமா? ஏன்னா கார்த்தி கண்டிப்பா என் பொண்டாட்டியோட பணத்தோட தான் வருவான். அது கன்ஃபார்மா எனக்கு தெரியும். ஏய், நில்றா. எங்கடா தப்பிக்க பாக்குற? நில்றா. ஏய், நில்றா. ஏடா, உனக்குலாம் அக்கா தங்கச்சி கிடையாது? ஏய், நில்றா, ஓடாதடா. ஏய். ஏய், நில்றா. ஏய், நில்றா. நில்லு சொல்றல. ஏய், நில்றா. ஏய், நில்றா. ஓடாத. ஏய், புரியா? என்ன பாக்க? ஏய், நில்றா. ஏய், நில்றா. வாடா. ஏய். இங்க ஓடாத. ஏய். ஏய். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார், அடிக்காதீங்க சார். சார், சொன்னா கேளுங்க சார். சார், அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார், அடிக்காதீங்க. அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க. 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 அடிக்காதீங்க சார். இந்த செல்போன் வச்சிருந்தா தானே பிரச்சனை ப்ரோ. முதல்ல சிம்ம கழட்டணும்.
சார் நான் சத்யா பேசுறேன். என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. இப்பதான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. மொபைல் நம்பர் வந்து 9941439182. அந்த நம்பர் லாக் பண்ணிடுங்க. ஓகே. இவ்வளவு என்ன பண்றது? இப்ப திருப்தியா? இப்ப திருப்தியான்னு கேட்டேன். நீ பாட்டுக்கு என் செல்போன் எடுத்து பேசிட்ட. நம்பரை பார்த்துட்டு போலீஸ் என்ன புடிச்சிட்டா? ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு நான் கிறுக்கனா இருக்கணும். எனக்கு வர கோவத்துக்கு முடியல. என்னால உன்னை அடிக்க மனசு வரல. எப்படி வரும்? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்ல, அதனாலதான் என்ன நானே அடிச்சுக்கிறேன். ஏண்டி ஏன் என் கண்ணுல பட்ட? நான் தான் உன்னை விரும்புறேன்னு சொல்றேன்ல. என்ன கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எது தடையா இருக்கு? உன்னை கடத்திட்டு வந்து அடைச்சு வைக்க நான் இதெல்லாம் பண்ண? என்ன நேத்து கிடனா எனக்கு? நீ சாப்பிடாம கஷ்டப்படுறத பார்த்து என் மனசு கஷ்டப்படுது. அது உனக்கு தெரியலையா? சொன்னா நம்ப மாட்ட. நீ சாப்பிடலன்னு நானும் சாப்பிடல. நீயாவது தண்ணியை குடிச்ச, நான் அதை கூட தொடல. நீ எப்ப சாப்பிடுவியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். நீ சாப்பிடாம உயிரை விடுறதுக்கு முன்னாடி ஏன் உயிர் போயிடும். அப்பவாது நான் உனக்கு எவ்வளவு நேசிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. உன்னை வெளியே விட்டா போலீஸ்க்கு போயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் என்ன பிடிச்சி ஜெயில போடுவாங்க. நான் ஒன்னும் பயப்படல. நான் ஜெயிலுக்கு போயிட்டா நான் வெளியே வரதுக்குள்ள நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டா என் வாழ்க்கையே சூன்யமாயிடும். அதனாலதான் உன்னை வெளியே விடாம அடைச்சு வச்சிருக்க. நான் ஏமாந்த நேரத்துல என் செல்போனையே எடுத்து உங்க அம்மாவுக்கு பேசியிருக்க. அந்த செல்போனோட நம்பரை வச்சு போலீஸ் என்ன நேத்து எவ்வளவு தேடிக்கிட்டு இருந்து தெரியுமா? என் நம்பரை கண்டுபிடிச்சு என்ன கைது செஞ்சதுக்கு அப்புறம் நீ வெளியே போயிடலான்னு கனவு காணாத. போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஏய், என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறது முடியாது. உன்னை இப்படியே விட்டா தானே வாய் திறந்து பேசுவ. சாப்பிட வாயை திற நான் கெஞ்சுறேன். போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்க மட்டும்தான் வாயை திறப்ப நீ சொல்ற. நான் உன்னும் பைத்தியக்காரன் கிடையாது உன்னை இப்படியே விடுறதுக்கு. என்ன மன்னிச்சிருமா. எனக்கு வேற வழி தெரியல. உன்னை கட்டி போடுறது உன்னை கெடுக்கிறதுக்கு இல்ல, உன் சம்மதத்தோட கல்யாணம் பண்றதுக்கு. நீ ஓகே சொல்ற வரைக்கும் நான் உன்னை தொட மாட்டேன். நான் தொடற வரைக்கும் நீ பாதுகாப்பா பத்திரமா இருக்கணும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு. பாவமா இருக்கு. நல்லதுக்காக கொலை செஞ்சாலும் தப்பே இல்லை. நான் வாயை தானே கட்டுறேன். உன்னை சுதந்திரமா விடணும் தான் எனக்கும் ஆசை. சுதந்திரத்தோட அருமை தெரியாதவங்க கிட்ட சுதந்திரத்தை கொடுத்தா என்ன ஆகும்னு நானே சாட்சி. வேணாம், உனக்கு எப்போ சுதந்திரம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் அமைதியா இரு. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. பட்டா சாரி பண்ணு, மனசுக்குள்ள என்ன திட்டாத சரியா?
நாம 2 பேரும் நிறைய நேரம் மனசு விட்டு பேசுற சந்தர்ப்பம் இவ்ளோ சீக்கிரம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் எதிர்பார்த்தேன் அமுதா. எப்படி? நீதான் எப்பவுமே என்னையும் நினைச்சிட்டு இருக்கியே. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பவே எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும். பதிலா? என்னது? நம்ம ஹனிமூனுக்கு எங்க போறோம்? ஹனிமூனுக்கா? அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கேன் அமுதா? அதுக்குள்ள இடத்த தெரிஞ்சிட்டு என்ன செய்ய போற? இப்பவே நாம ஒன்னொன்னா தேவையானதை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு அறக்க பறக்க ஓடக்கூடாது இல்லையா? முதல்ல எம்டி கதை முடிப்போம். அதுக்கப்புறம் நீ நானும் கல்யாணம் பண்றத பத்தி முடிவெடுப்போம். அதுக்கப்புறம் தானே ஹனிமூன் எங்க போறத பத்தி யோசிக்கணும். எதுக்கு இந்த நேரத்துல அந்த வீணா போனவன ஞாபகப்படுத்துறீங்க? யார சொல்ற? எனக்கு தாலி கட்டினானே அந்த அயோக்கியனை தான் சொல்றேன். பாவம் உன் புருஷன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாய் சீரடிறான். சொல்லு சித்ரா, உன்னை பார்க்காம என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, வேலையே பார்க்க முடியல, வெளியே எங்கேயும் போக முடியல, வீடே கதின்னு அடைஞ்சு கிடக்குறேன். நீ எப்ப இங்க வர? இந்த கொஞ்ச வேலையெல்லாம் வேணாம். நானே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு டென்ஷன்ல இருக்க. இந்த டென்ஷன் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? பிரச்சனை எல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கலாம் தான், அதான் வர சொன்னேன். மறுபடியும் பிரச்சனையை கலப்புனா நான் எங்க தான் போறது சொல்லு? கோவாவுக்கு போங்க. கோவாவுக்கா? எதுக்கு? ஏன் இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? உங்க ஆசை பொண்டாட்டி இப்ப கோவாவில தானே இருக்கா. போய் அவகிட்ட ஆசை தீர பேசிட்டு வர வேண்டியதானே. ஏன் இப்படி கிண்டல் பண்ற? அவளை கோவாக்கு எதுக்கு அனுப்புனங்கிற காரணம் உனக்கு தெரியாதா? காரணம் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கு வருத்தா உங்க பொண்டாட்டி கோவாவில தான் இருக்காளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யார்தான் சந்தேகப்படுறதுன்னு உனக்கு விவசாயே கிடையாதா? நீ ரெக்கமெண்ட் பண்ண ஆள் தானே கார்த்திக். அவனை நம்பி தானே என் பொண்டாட்டி அனுப்பி வச்ச. அப்புறம் எப்படி நம்ம பிளான் சக்சஸ் ஆகாம போகும்? கார்த்திகை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பணம் கொஞ்சம் கூட கிடைச்சதுன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான். உங்க பொண்டாட்டி விஷயத்துல கார்த்திக் டபுள் கேம் ஆடுறானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அத புரிஞ்சுக்குங்க. டபுள் கேம்னா? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க பொண்டாட்டிய மர்டர் பண்ணணும்னு நீங்க எதுக்காக பிளான் பண்ணீங்க? இதே ஐடியாவை உங்க பொண்டாட்டி யோசிச்சு கார்த்திகை நமக்கு எதிரா திருப்பி இருந்தா அந்த கோணத்துல நீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அதேதான் நடந்துகிட்டு இருக்கு. உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும்.